சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா சாந்தி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. சாந்தி அம்மா. சிவாயம்மா. சாந்தி வரதராஜங்களாமா? ஆமாம்மா, நீங்க தான் பாடுங்க. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பிடியதன்னொருமை கொளமிகு கரியது, வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிட, கடிகணபதி வர அருளின் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறையிலேயே. நன்றிங்கம்மா. சிவாயினமா. நன்றிங்கம்மா. வேலம்மாள் நால்வர் துதி பாடுங்கம்மா. வேலம்மாள். அம்மா திருச்சிற்றம்பலங்கம்மா. திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்கம்மா. சிவாய் நமங்கம்மா. சொல்லுங்கம்மா. நால்வர் துதி பாடுங்க. சிவசிவா. ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பே அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. சிவாய் அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேன். சிவசிவா. சிவா. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. ஐயா ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஆரம்பிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை, இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை குழுமத்தில் இணைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவரையும் இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதிலே வணங்கி நான் மகிழ்கின்றேன். இந்த இயக்கத்தை தொய்வில்லாமல் வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகின்ற இயக்குனர் பேராசிரியர் அவர்களுக்கும், சகோதரியார் பிரேமா அவர்களுக்கும், இதிலே இணைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு நாம் 4வது அமர்விலே இருக்கின்றோம். இன்றைய நல்ல நாளில 11, 12, 13, 14 ஆகிய
4 கந்தர் அலங்கார பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் இன்று நமக்கு கூடி வந்திருக்கின்றது. முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் அலங்காரமாக பாடியிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம், அற்புதமான செய்திகளை எல்லாம் இதுவரை நம்ம மேலோட்டமா தான் தெரிஞ்சிருந்தோம். இப்போ அத நுட்பமாக ஆழமாக தெரிந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் நமக்கு அருளி இருக்கின்றார். அன்றாடம் நாம் ஆலயத்திற்கு செல்லுகின்றோம். அபிஷேக பூஜைகள் நடக்கின்றது. மலர் மாலைகள் இறைவனுக்கு சூட்டப்படுகின்றது. அலங்காரமாக முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார். ஆனந்தமாக வழிபாடு செய்கின்றோம். ஆனால் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் என்ன செய்யறாருன்னா, இந்த அபிஷேக அலங்கார ஆராதனைகளை எல்லாம் சொல் வடிவிலே, வார்த்தை வடிவிலே அவர் உண்டாக்கி வடிவமாக்கி கந்தர் அலங்காரமாக படைத்து அவர் இறைவனை ஆராதிக்கின்றார். வார்த்தைகளாலே வர்ணஜாலம் பாடியிருக்கின்றார். அதான் கந்தர் அலங்காரத்தினுடைய சிறப்பு. ஒவ்வொரு செய்தியையும் நுட்பத்தோடும் இலக்கிய நயத்தோடும் அதையெல்லாம் நம்ம எல்லாம் படிக்கின்ற பொழுதும் அதை பாடுகின்ற பொழுதும் அதை சொல் நயம் பொருள் நயத்தோடு அருணகிரிநாதர் இந்த கந்தர் அலங்காரத்தை வெடித்து கொடுத்திருக்கின்றார். இன்றைய பாடல்களில் 4 பாடல்களிலும் முருகப்பெருமானை அவர் எவ்வாறு ஆராதிக்கின்றார் என்று நம்ம பார்ப்போம். 4 பாடல்களிலுமே முருகப்பெருமானை அவர் ஆராதித்து அழகுபடுத்தி காட்டியிருக்கின்றார். குசை நெகிழா வெற்றி வேலோன் என்று முருகப்பெருமானை அவர் அலங்காரப்படுத்துகிறார். குசை நெகிழா வெற்றி வேலன் படைபட்ட வேலவன் அப்படின்னு முருகப்பெருமான அலங்காரம் பண்ணி அதோட நிறுத்தாம மேலும் ஒருவரை பங்கில் உடையாள் குமரன், அவன்தான் முருகன் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறார். ஒருவரை பங்கில் உடையாள் குமரன் என்று நமக்கு அருணகிரிநாதர் முருகப்பெருமானை அறிமுகப்படுத்தி, பாசக்கார நெஞ்சனாய் இருக்கக்கூடிய எனக்கு நேசக்கரம் நீட்டும் நிமலன் நீ என்று முருகப்பெருமானை சொல்றார். நீ ஒரு நிமலன், நான் பாசத்துல கட்டுப்பட்டு கிடக்கிறேன், எனக்கு நேசக்கரம் நீட்டுகின்ற நிமலன் நீ என்று முருகப்பெருமானை இவ்வாறெல்லாம் அருணகிரிநாதர் அலங்கார வார்த்தைகளை சொல்லி வார்த்தைகளில் வர்ணஜாலம் காட்டுகின்ற விதம் மிகவும் அழகாக இருக்கின்றது, அற்புதமாக இருக்கின்றது. நாம் எல்லாம் அதை கேட்கின்ற பொழுது ஆனந்தப்படுகின்ற வண்ணம் இருக்கின்றது. இப்ப அருணகிரிநாதர் இன்றைக்கு நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன என்றால், முருகப்பெருமான் இவ்வாறு காட்சியளிக்கின்றார். அவரை நம்பு, அவரையே துதி, அவர் புகழ் பாடு, அவர் உனக்கு வாழ்வளிப்பார் என்று உறுதியா நம்மளை எல்லாம் சொல்லி, நமக்கெல்லாம் சொல்லி, நம்மை எல்லாம் அவரோடு அழைத்து முருகப்பெருமானுடைய கருணைக்கு நம்மளும் பாத்திரம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அந்த வேண்டுகோளை வைக்கின்ற பொழுது அவர், உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது சந்தேகமா இருக்கலாம், முருகப்பெருமான் நினைங்கிற அருணகிரிநாதர் சொல்றார் நம்ம கிட்ட, முருகப்பெருமான நினைன்னு நீ சொல்றீப்பா,
முருகப்பெருமான நம்புங்கிறீப்பா, முருகப்பெருமான கும்பிடுங்கிறீப்பா, கும்பிட்டால் எனக்கு என்னுடைய சஞ்சலம் எல்லாம் போகுமாப்பா, எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு பக்த பெருமக்களாகிய நமக்கு சந்தேக துணியில அருணகிரிநாதரை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, சந்தேகப்படாதீப்பா, உறுதியா சொல்றேன், இறுதியா சொல்றேன், நம்பினோரை முருகப்பெருமான் என்றைக்குமே கைவிட்டதில்லைப்பா. அத சொல்றதுக்கு நான் 2 உதாரணம் வச்சிருக்கிறேன்ப்பா. அந்த உதாரணத்தோட சொல்லுகின்ற பொழுது அதை நீ ஏத்துக்குவ கண்டிப்பா. 2 உதாரணத்தை நான் உனக்கு முன் அதை காட்டுகின்றேன், சொல்லுகின்றேன்னு அருணகிரிநாதர் நம்மளோட பேசுறாரு, நேருக்கு நேர் பேசுறாரு. 2 உதாரணம். என்னங்க அந்த 2 உதாரணம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, முதல் உதாரணம் மயில். மயில் என்கின்ற பிராணியை எடுத்துக்கொள்கிறார். இந்த மயில் என்கின்ற பிராணி நம்ம எல்லாரும் சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய பிராணி தான். காட்டிலும் மேட்டிலும் கழனியிலும் விளை நிலத்திலும் பயிர்களை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய பிராணி அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். குடியானவங்க விவசாயிகளுக்கெல்லாம் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா போயிருது. இந்த மயில் விளை நிலத்தை பாழ் பண்ணுது. அவங்க கவுன் கல்ல வச்சுட்டு துரத்துறாங்க அந்த மயிலை. அந்த மயில் இது எல்லாத்துக்கும் தெரிந்த மயில் தான். ஆனா அந்த மயில் முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரம் ஆகின்ற பொழுது அது தெய்வ வடிவம் பெறுகின்றது. அது முருகப்பெருமானுக்கு வாகனமாக அது அமைகின்ற பொழுது முருகப்பெருமானே மயில் வாகனன் ஆகிவிடுகின்றார். அப்போ ஒரு சாதாரண ஒரு பிராணி, ஒரு பறவை, காட்டிலையும் மேட்டிலையும் திரிகின்ற பறவை முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாகின்ற பொழுது அதனுடைய பெருமையும் அதனுடைய பலமும் அது வியக்கத்தக்க அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு யதார்த்தமான உண்மை. இது அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் காட்டுகின்ற முதல் உதாரணம். இந்த மயில் முருகருக்கு வாகனமாக இருக்கின்றது. முருகனை ஊர்தோறும் நாடுதோறும் உலகம் தோறும் அழைத்து சென்று முருகப்பெருமான் உலகை ரட்சிப்பதற்காக பயணப்படுகின்ற பொழுது அது வாகனமாக பறந்து சென்று முருகனை அழைத்து சென்று முருகனுக்கு உலகை காட்டுகின்ற வாகனமாக இருக்க மயிலு அந்த தோகைய விரிக்குது பறப்பதற்காக. முருகப்பெருமான் இப்ப மயில் மேல ஏறிட்டாரு, பயணம் தொடங்குகின்றது. தொடங்கின உடனே அது பறப்பதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அந்த தோகையை விரிக்குதுங்களா. அந்த தோகையை சாதாரண தோகை இல்லைன்னு அருணகிரிநாதர் நமக்கு கந்தர் அலங்காரத்துல ரொம்ப அற்புதமா காட்டியிருக்கிறார். அது சாதாரண தோகை இல்லை. முருகனுடைய கருணைக்கு பாத்திரமான மயில், அதனுடைய தோகை அது வீரியம் மிக்க தோகை, அது அசுர பலம் கொண்ட அந்த தோகை. அந்த தோகை அசைஞ்சுது பாருங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய மலையே அசைஞ்சுதுங்க அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. பக்கத்தில் உள்ள மலையே அசைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பலம் அதுக்கு எங்கிருந்து வந்தது? அது பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் போல அது பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதாம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்கின்ற அந்த திரைப்பட வார்த்தைகளுக்கு ஒப்ப மயில் சாதாரண மயிலாக இருந்தாலும் சாதாரண பறவையாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய கருணைக்கு அது பாத்திரமாகின்ற பொழுது அதனுடைய வீரியமும் சாதுரியமும் அதனுடைய பலமும் அது பெரிய மகத்தான பலமாக இருக்குது
மலைவே அதனுடைய தோகை அசைக்குது அப்படின்னு சொன்னா மயிலினுடைய வீரியம் என்ன, முருகப்பெருமானுடைய கருணைதான் என்ன. இதுதான்ப்பா நானும் இதே மாதிரிதான்ப்பா நம்மளும் முருகப்பெருமானுக்கு கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படிங்கிறதுக்கு இது முதல் உதாரணம் அப்பா அப்படின்னு அருணகிரிநாதர் நமக்கு காட்டுகிறார். இரண்டாவது உதாரணமாக அவர் காட்டுகின்றது சேவல். இந்த சேவல் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு சேவல் கொடியாக ஆனத வரலாறு நம்மளுக்கு தெரியும். அது எப்படி வந்தது அப்படின்னா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் அந்த சூரபத்மனை வதம் செய்து அத ஒரு கூரை மயிலாகவும் இன்னொரு கூரை அது சேவலாகவும் அவர் மாற்றி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் கொண்டார் என்பது வரலாறு. இப்ப முருகப்பெருமானுக்கு சேவல் அது சாதாரண சேவல் இல்ல, அது நம்ம வீட்டில எல்லாம் இருக்கக்கூடிய வீட்டு சேவல் இல்ல, அது முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய சேவல். அது செங்கொடியாக முருகப்பெருமானை அடையாளப்படுத்துகின்ற கொடியாக, அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற கொடி. கொடிங்கிறது அது ஒரு சின்னம். அந்த நம்ம அரசியல் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதே கொடிதான். இப்ப நம்முடைய நாட்டிற்கு அங்கீகாரம் கொடுப்பதும் தேசிய கொடிதான். அன்றைக்கு ஒரு நாள் திருப்பூரிலே குமரன் கொடியை பிடித்து கொண்டு வந்தே மாதரம் என்று கூவிக்கொண்டு தெருவழியாக வந்த பொழுது ஆங்கிலேயர்கள் அவனை பார்த்து அடித்து மிரட்டி அந்த கொடியை பிடுங்குவதற்கு முயற்சி செய்தார்கள். செய்ய பொழுது அவன் சாதாரண துணி இது அப்படின்னு குமரன், திருப்பூர் குமரன் அதை கருதவில்லை. அது என்னுடைய உயிர் என்று கருதினார். உயிரா கொடியா என்று பிரிட்டிஷார்கள் கேட்ட பொழுது, எனக்கு கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குதுங்கய்யா. அது எனக்கு கொடிதான் வேணும், உயிர் வேண்டாம்னு உயிரையவே விட்டோம். அப்ப கொடிங்கிறது அது சாதாரண துணி இல்ல, அது அங்கீகாரம், ஒருவருக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்னம். சேவல் கொடி என்பது முருகப்பெருமானை அடையாளப்படுத்துகின்ற சின்னம். இப்ப அப்படிப்பட்ட சேவல், இந்த சேவல் என்ன பண்ணுதுன்னா, காலை நேரத்தையே அறிமுகப்படுத்தி அங்கீகாரப்படுத்துகின்ற அலார கடியாரமாக சேவல் இருக்குது நம்மளுக்கு. இன்றைக்கு நவீன உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த நகர சூழ்நிலையில நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த சேவல் அதிகாலையில கூவுகின்ற அந்த கூவல், அதையெல்லாம் நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்த பொழுது, கிராமிய சூழ்நிலையில் இருந்த பொழுது, அந்த தலைக்கோழி கூவுறது, இரண்டாம் கோழி கூவுறது, அம்மா அவசரமாக கோழி கூவிருச்சு, பொழுது புலர்ந்துருச்சு, எந்திரிப்பா பள்ளிக்கூடத்துக்கு நேரமாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஆயத்தப்படுத்திய அந்த தருணங்கள் எல்லாம் நாம் நினைத்து பார்த்து நெஞ்சில் நிறுத்த வேண்டிய தருணங்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட சேவல் அதிகாலை நேரம், பாரதியார் அதிகாலை நேரத்துல அந்த மார்கழி பனி எல்லாம் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலை பொழுதுல வயல்வெளியிலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த காலை பொழுதை பற்றி அவ்வளவு அற்புதமாக சொல்றாரு. அந்த புல்லெல்லாம், அந்த பனித்துளிகள் எல்லாம் விழுந்த அந்த புல் மேல வாடியிருந்த புல்லெல்லாம் அதிகாலையிலே நகைப்போடு சிரிப்போடு காட்சி அளிக்கின்றது என்று பாரதியார் சொல்லி மகிழ்கின்றார். புல்லை நகையுறுத்தி, பூவை வியப்பாக்கி, மண்ணை தெளிவாக்கி, நீரில் மலர்ச்சி தந்து விந்தை செய்யும் சோதியனை காலை பொழுதினிலே கண் விழித்து நான் தொழுதேன் என்று பாரதியார் அந்த காலை பொழுது அவ்வளவு ஆராதனை பண்ணி அவரு வணங்குகின்றார்.
அப்படிப்பட்ட காலை பொழுதுதான் இது சேவலுக்கு உரிய நேரம். சேவல் நம்ம காலை நேரத்துல நம்ம வீட்டுல ஒரு மூலையில அத ஒரு கூடாரத்துல அடைச்சு வச்சிருந்ததையும் அதை திறந்து விட்டோம்னா அது வெளியில வந்ததையும் அது ஒரு நீட்டி நிமிந்து அது தோகையை விரிச்சு கொக்கரக்கோ அப்படின்னு கூவுகிற அந்த காட்சி ஒரு அற்புதமான காட்சி. இப்ப இந்த சேவல் திருச்செந்தூர்ல கடற்கரையில நின்று கொண்டிருக்கக்கூடிய சேவல். முருகப்பெருமான் கொடியாக உருவாக்கி அந்த சேவலை படைத்து கொடியாக உருவாக்கிய தருணம் அது. கடற்கரையில் இருக்கக்கூடிய சேவல் இப்ப தன்னுடைய தோகையை விரித்து கூவுவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது இந்த சேவல் என்ன நம்ம வீட்டு சேவலா? இது முருகர் சேவல் அல்லவா? முருகர் சேவலாக இருக்கின்ற காரணத்தினாலே, முருகருக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சேவலாக இருக்கின்ற காரணத்தினால, முருகனை அடையாளப்படுத்துகின்ற சேவலாக இருக்கின்ற காரணத்தினால இது பராக்கிரம வீரியம் மிகுந்த சேவலாக இருக்கின்றது. அது தோகையை விரிச்சு அப்படி ஒரு அசைச்சுதாமா பக்கத்துல அமைதியா ஓடிட்டு இருந்த அந்த கடல்ல ஒரு விரிசலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அருணகிரிநாதர் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கின்றார். இந்த முருகப்பெருமானின் அருள் பெற்ற சேவலாக இருக்கின்ற காரணத்தினாலே அது தோகையை விரித்த உடனே அந்த அந்த காத்து எதன் மேல பாதிப்பு ஏற்படுச்சுன்னா கடல் மேல பாதிப்பு ஏற்படுத்து. கடலை அப்படியே ரெண்டு பட்ட மாதிரி, அதுல ஒரு பிளவு, அதுல ஒரு விரிசல். இது என்ன, இது எப்படிப்பட்ட ஒரு உதாரணம்! இப்ப வியப்பான உதாரணத்தை அருணகிரிநாதர் காட்டி இப்படிப்பட்ட சேவல், இப்படிப்பட்ட மயில். அதனால்தான் நான் பக்தர்களாகிய உங்களுக்கும் நான் சொல்லுகின்றேன், மயிலுக்கு கிடைத்த பாக்கியமும் சேவலுக்கு கிடைத்த பாக்கியமும் உண்மையான பக்தனுக்கும் மனம் மொழி மெய்யினால் நீ உண்மையாக இருந்து முருகப்பெருமானை நீ நினைந்து போற்றினாய் என்று சொன்னால், வணங்கினாய் என்று சொன்னால் உனக்கும் அதே கருணை கிடைக்கும். மயிலுக்கும் சேவலுக்கும் கிடைத்த கருணை உனக்கும் கிடைக்கும் என்று இரண்டு உதாரணங்களை இன்றைய பாடல் வழியாக அருணகிரிநாதர் நமக்கு புலப்படுத்துகின்றார். இப்போ மீண்டும் அருணகிரிநாதர் நம்ம கிட்ட வர்றாரு. வந்து, அப்பா முருகப்பெருமான நல்லா நினைங்கப்பா, வேற சிந்தனையெல்லாம் வேண்டாம்ப்பா, முருகப்பெருமானையவே நினைப்பா, முருகப்பெருமான் பாரப்பா காட்சி அளிக்கிறாருன்னு வந்து முருகப்பெருமானுடைய காட்சியை நேரடியாக நம்மளுக்கு காட்டுகிறார் அருணகிரிநாதர். முருகப்பெருமான் பாலகுமாரனாக, இளம் காளையாக, இளம் குமரனாக, சிசுவாக தாய் தந்தையருடைய மடியிலே உமையொரு பாகனாக வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமான் பார்வதி தேவி அணைத்து கொண்டாடி மகிழுகின்ற அந்த பால குழந்தையாக முருகர் காட்சி அளிப்பதை அப்படியே அருணகிரிநாதர் நம்மளுக்கு காட்டுறார். குழந்தை வடிவத்திலே இருக்கக்கூடிய முருகர் கையிலே அழகழகான வளையல்கள், காலிலே கிண்கிணி சத்தத்தை உருவாக்குகின்ற அந்த பாத சிலம்புகள், தண்டைகள், மார்பிலே மனம் பொருந்திய மாலைகள், கன்னத்திலே கண்பட்டு விடக்கூடாது என்கின்ற பொட்டு, நெற்றியிலே நீரு, ஆஜானுபாகவாக குழந்தை பாலமுருகனாக காட்சி அளிக்கின்றார். அதை அருணகிரிநாதர் நமக்கு காட்டி நம்பிக்கை சின்னத்தை நம்மிடத்திலே வரவழைக்கின்றார். முருகப்பெருமான் இப்போ இப்படி பாலமுருகனாக, சோமாஸ்கந்தராக, தந்தையின் தாயினுடைய அரவணைப்பிலே இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் காணுங்கள். அந்த முருகப்பெருமானை பார்க்கின்ற பொழுது இது ரொம்ப பரவசமான காட்சியாக இருக்கின்றது.
அல்லித்தண்டு காலெடுத்து அடிமேல் அடியெடுத்து சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிற வரிகள், பாடல் வரிகள், திரைப்பட பாடல் வரிகள் நம்முடைய நெஞ்சுக்கு நிழலாடுகின்றது. அல்லித்தண்டு காலெடுத்து அடிமேல் அடியெடுத்து சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும். அப்படிதான் பாலமுருகன் இப்போ காட்சி அளிக்கிறார். பெற்றோர்கள் முன்னாடி இருக்கிறாங்க. பெற்றோர்கள் முன்னாடி அணிகலன்கள், ஆபரணங்கள், நகைகள், மலர்கள், நீரு, பொட்டு எல்லாத்தையும் அணிஞ்சிட்டு அற்புதமா ஆஜானுபாகவாக அழகாக முருகப்பெருமான் காட்சி அளிக்கின்றார். அப்ப இந்த காட்சியை நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு முருகப்பெருமானுடைய பரவச நிலைய அருணகிரிநாதர் நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார். அதன் மூலமாக நமக்கு நம்பிக்கையை, மனித மனங்கள், நம்முடைய மனங்களில நம்பிக்கை விதைகளை விதைக்கிறார். வேலுண்டு வினை இல்லை என்கின்ற ஒரு நம்பிக்கைய நம்மளுக்கெல்லாம் முருகப்பெருமானை நம் முன் தோன்ற வைத்து அருணகிரிநாதர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இப்ப முருகர் மயில் மீது ஊர்வலம் வர்றாரு. ஒண்ணு, சேவல் குரல் எடுத்து காட்சிய நம்மளுக்கு விளம்பரப்படுத்துகிறது. முருகப்பெருமான் உலகை ரட்சிப்பதற்காக வலம் வர்றாரு. வலம் வருகின்ற பொழுது தீமைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த தீமைகளை எல்லாம் ஒழிக்கிறாரு. நன்மைகளை எல்லாம் வாழ்த்துகிறார், வாழ வைக்கின்றார். அவருக்கு ஒரே பரவசம். சப்பாணி கொற்றார். சப்பானின்னா சமணங்கால் போட்டுட்டு சமணங்கால் போட்ட நிலையில அந்த ரெண்டு காலையும் ஆட்டுறது தான் சப்பானி கொட்டுறது. முருகப்பெருமான் இப்ப எப்படி இருக்கிறாரு? தீமைகள் அழிந்தன, நன்மைகள் விளைந்தன, எங்கும் உலகெங்கும் பரவசம், எல்லாம் பரவசம், நானும் பரவசம், என் தந்தையும் தாயும் இருக்கையிலே எனக்கு என்ன குறை என்று அவரு சப்பானி கொட்டிட்டு கையை ரெண்டையும் தட்டிட்டு இருக்கக்கூடிய காட்சி இந்த காட்சி தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காட்சி. இப்படி பரவசமா இவ்வளவெல்லாம் அருணகிரிநாதர் சொல்லிட்டார் இந்த 4 பாடல்களையும் சொல்லிட்டு, எனக்கு மட்டும் சஞ்சலமே தீரவே மாட்டேங்குது. வாழ்க்கையில ஒண்ணு சக்சஸ் வெற்றியாச்சுன்னா 7 தோல்வி வருது. எங்க பார்த்ததுனாலும் எனக்கு பிரச்சனை, தோல்வி, பயம், இப்படி நான் இருக்கிறனே. முருகப்பெருமானே, நீ அருணகிரிநாதர் காட்சி கொடுத்திருக்கிற அந்த காட்சி எனக்கு கண்ணுக்கு புலப்பட வேண்டும், என்னுடைய மனதுக்கு புலப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை ஒரு குப்பைக்கூட மாதிரி இருக்குது இன்னைக்கு. நான் என்ன சொல்றது, மனம் விட்டு நான் பேசுறேன். என்னோட வாழ்க்கைய, என்னுடைய சஞ்சலத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. குப்பைக்கூட எப்படி இருக்குமோ அப்படித்தான் என்னோட வாழ்க்கை இருக்குது. அதுல சஞ்சலங்கள், வேதனைகள், அதிர்வுகள், பயங்கள், தோல்விகள் எல்லாமே அதுக்குள்ள கிடக்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? இதுல நான் நில குலைஞ்சு போய் கிடக்குறேன். என்னை கொஞ்சம் நீ கைதூக்கி விடணும். உன்னை விட்டுன்னா எனக்கு வேற யாருமே இல்லை. நீ நீல சிகண்டியிலே ஏறி கோலக்குரத்தியுடன் வரக்கூடிய பிரான், எந்த நேரத்திலையும் நீ வருவ அப்படின்னு நான் அருணகிரிநாதர் மூலமா அறிஞ்சிருக்கிறேன்னப்பா. இந்த சமயத்தில் நீ வா, என்னுடைய சஞ்சலங்களை போக்கு. குப்பை கூடை போன்று இருக்கக்கூடிய அந்த கந்தரகோளங்க மிகுந்த வாழ்க்கைய எனக்கு நிவர்த்தி பண்ணி நீதான் கொடுக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை மிக அற்புதமாக இந்த 4 பாடல்கள் வழியாக அருணகிரிநாதர் நமக்கு புலப்படுத்தி இருக்கின்றார் என்பதை உங்கள் முன் மிகவும் பணிவாக நான்
சமர்ப்பித்துக் கொண்டு இப்பொழுது நம்ம இந்த பாடல் வழியாக இந்த செய்திகளைத்தான் நான் பொதுவா சொல்லி இருக்கிறேன். இந்த செய்திகளைத்தான் அருணகிரிநாதர் பாடல் வடிவிலே மிக அற்புதமாக காட்டியிருக்கின்றார். அது இலக்கிய நயத்தோடு, சொல் ஓசையோடு, பொருள் வடிவத்தோடு, என்ன அற்புதங்கள்! இதையெல்லாம் தான் நம்ம அனுபவிச்சு ஆனந்த பரவசம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையில முருகப்பெருமான் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு இப்பொழுது நம்ம 11வது பாடலுக்கு நாம் வருவோம். குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேரு அடியிட எண் திசை வர தூள்பட்ட அத்தூளின் வாரி திடர்பட்டதே. ரொம்ப அற்புதம். குசை நெகிழா வெற்றி வேலோன் அப்படின்னு முருகப்பெருமான இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறார். குசை நெகிழா வெற்றி வேலோன்னா இந்த இடத்துல குதிரை வீரன் காட்சிப்படுத்தப்படுகின்றார். போர் படைக்கு தயாராகி விட்டார் போர் வீரன். குதிரை மேல் ஏறிவிட்டான். அந்த பகைவர்களை அழிப்பதற்காகவும் ஒழிப்பதற்காகவும் அவன் ரொம்ப வேகமாக குதிரையை செலுத்துறான். செலுத்துகின்ற பொழுது அதனுடைய லகான எப்படி அவன் அந்த படை வீரன் எப்படி பிடிச்சிருப்பான்? இறுக்கி பிடித்து கொள்கிறான். இறுக்கி பிடித்து அந்த குதிரைக்கு டைரக்ஷன் கொடுக்கிறான். இப்படி போ, இவ்வளவு வேகமாக போ என்று லகான் மூலமாக அவன் செய்தியை கொடுத்து குதிரையை வேகப்படுத்துகின்றான் என்கின்ற காட்சி தான் குசை நெகிழா வெற்றி வேலோ. படை வீரனுக்கு அணிகலன் குதிரை, முருகப்பெருமானுக்கு அணிகலன் மயில். இந்த படைவீரன் எப்படி குசை நெகிழா வண்ணம், குசைன்னா என்ன அர்த்தம்னா அந்த லகான், அந்த கருவி, அதான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கருவி. அந்த கயிறு வச்சுதான் கண்ட்ரோல் பண்றான் குதிரைய. அந்த குதிரை வீரன் படை வீரன் எப்படி அந்த லகான் மூலமாக அந்த குதிரையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தன்னுடைய இச்சைக்கு தகுந்த மாதிரி ஓட வைக்கின்றானோ, பணிய வைக்கின்றானோ, அதை போல முருகப்பெருமானும் தன்னுடைய மயில் வாகனத்திலே ஏறி குசை நெகிழா வெற்றி வேலோனாக, படைவீரன் குதிரையில போறான், நம்ம முருகப்பெருமான் வெற்றி வேலோன் எதுல போறாரு? மயில் மீது ஏறி குசை நெகிழா வண்ணம் விசைப்படுத்துகின்றார் என்பதுதான் இந்த இடத்துல ஒரு அற்புதமான காட்சி. எதுக்காக இப்ப பயணம் பண்றார் முருகப்பெருமான்? அவுணர் குடர் புலம்ப போறார். தீமைகளையே செய்துட்டு இருக்கிறான் ஒரு கூட்டத்துல. அவன் யாரு? அசுரர்கள். அவர்கள் துஷ்டர்கள். அவர்கள் தேவர்களுக்கு சதா காலம் துன்பத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவனை ஒழிக்கணும் ஐயான்னு இன்னைக்கு பரப்பிட்டாரு முருகப்பெருமான். அவுணர் குடர், அவனுடைய கொடலு, அவனுடைய உறுப்புகள், அவனுடைய நினைவுகள், உடல் அத்துணையும் பஸ்பமாகணும். குடர் குழம்ப சிதைய கசையிடுவாசி விசை கொண்ட வாகனம். மயில் வாகனம் எப்படிப்பட்ட வாகனம்? விசை கொண்ட வாகனமாக இப்ப இருக்கு. ரொம்ப வேகமா பறப்பதற்கு தயாராக இருக்க வாகனத்துல இவரு கசையிடுகின்றார். கசைன்னா என்ன அர்த்தம்? அடிக்கிறது. கசைன்னா சாட்டபாரில் அடிக்கிறதுக்கு பேர் தான் கசை. அப்படி கண்ட்ரோல், ஆர்டர், கமாண்ட் பண்றார், உத்தரவிடுகின்றார் மயிலுக்கு. கசையிடு வாசி விசை கொண்ட வாகனம். இப்ப அந்த மயிலினுடைய பீலி, பீலின்னா அந்த தோகை, பீலியினுடைய கொத்து முருகப்பெருமான் தான் இப்போ ஸ்டார்ட் சிக்னல் கொடுத்துட்டாரு.
புறப்படுவதற்கு அவர் ஆணையிட்டு விட்டார். மயில் புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றது. எதை வைத்து? தன்னுடைய தோகையை விரித்து பீலியின் கொத்தை அசைத்து, பீலியின் கொத்தும் அசைகின்றது, காலையும் எடுத்து வைக்குது. அந்த மயில் கால் பட்டு என்ன ரிசல்ட் பாருங்க, அசைந்தது மேரு. மேரு மலை என்ன, அதனுடைய வீரியம் என்ன, பலம் என்ன, அது நிக்கிற நிலை என்ன, அதுவே இந்த தோகையினுடைய அசைவை கண்டதின் இதனுடைய வீரியத்திற்கு முன்பு மலையினுடைய வீரியம் தவிடுபடியாகி போயிடுச்சு. அதுதான் முருகப்பெருமானுடைய பெருமை, முருகப்பெருமானுடைய வீரியம். அசைபடு கால்பட்டு அசைந்தது மேருமலை, விண்ணிலே இருக்கக்கூடிய மலை மேருமலை. சரி, அது ஒண்ணு. ரெண்டாவது, அடியிட என் திசை வரை தூள்பட்டது. இந்த மயிலினுடைய காலு அடிபட்டதுங்க. காலடி பட்ட உடனே 8 திசையிலையும் இருக்கக்கூடிய அந்த வரைன்னா குன்றுகள், அதுகெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பொடி பொடியா ஆயிடுச்சுங்க, தூள் தூளா போயிருச்சுங்க. அந்த தூள் என்னாச்சுன்னா அந்த தூள் எல்லாம் காத்துல அப்படியே ஒண்ணு சேர்ந்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குன்று, திடர்னு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய குன்றே சேர்ந்து போச்சுங்க. அந்த குன்று எதனுடைய ரிசல்ட்னா, இந்த 8 திசையிலையும் இருக்கக்கூடிய மலை குன்றுகள்லாம் மயிலினுடைய காலடி ஓசைக்கு கலங்கி அவைகளெல்லாம் தூளாகி பொடியாகி சாம்பலாகி அதுவெல்லாம் காத்துல அப்படியே ஒரு இடத்துல போய் குமிஞ்சு என்னாச்சு, ஒரு ஒரு குன்று ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட பலம் மிகுந்த மயில், அதற்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான். அந்த மயில் முருகரோடு சேர்கின்ற பொழுது பூவோடு சேர்கின்ற நாரும் மனம் பெறும் என்பதை போல மயில் சாதாரண மயிலாக இருந்தாலும் அது முருகப்பெருமானுடைய மயிலாக இருக்கின்ற பொழுது இவ்வளவு சாதுரியம் மிகுந்த மயிலாக இருக்கின்றது என்று தன்னுடைய வாகனத்திற்கு, தன்னுடைய வாகனமாக விளங்குகின்ற அந்த மயிலுக்கு இவ்வளவு அற்புதமான அலங்கார வார்த்தைகளை சூடி அருணகிரிநாதர் மகிழ்விக்கின்றார் என்பது செய்தி. அடுத்ததாக 12வது பாடலுக்கு நம்ம வருகின்றோம். படைபட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைபட்ட தண்ட கடாக முதிர்ந்தது உடுபடலம் இடைபட்ட குன்றமும் மாமேறு வெற்பும் இடிபட்டவே என்று அருணகிரிநாதர் சேவலனுடைய சிறப்பை இந்த பாடலிலே அலங்காரமாக காட்டியிருக்கின்றார். முதலிலே படைபட்ட வேலவன் முருகப்பெருமான அலங்கரிக்கிறார். முருகப்பெருமான் எப்படிப்பட்ட முருகப்பெருமான்? படையோடு காட்சியளிக்கக்கூடிய படை வீரனாக காட்சியளிக்கின்றார். கெடுதல் எங்கெங்கு இருக்கின்றதோ, கேடு எங்கெங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அத்தனையும் சரி செய்வதற்காக, நிவர்த்தி செய்வதற்காக தன்னுடைய வேற்படையை கொண்டு அவர் நிற்கின்றார். ஆகவே அவர் படைபட்ட வேலவன். அவர் பால் வந்த, அவரோடு ஒட்டி வந்திருக்கக்கூடியது என்ன? முருகனோடு ஒட்டி வந்திருக்கக்கூடிய அவர் பால் வந்த வாகை பதாகை. வாகை ஆன கொடி, பதாகைன்னா கொடி, வாகை கொடி, சேவல் கொடி. வாகை பதாகை என்னும் தடைபட்ட சேவல். முதல் வரியில படைபட்ட வேலவன் என்று முருகப்பெருமானை சொன்னார். சேவலை பற்றி சொல்லுகின்ற பொழுது முருகப்பெருமானுக்கு ஈக்குவலாக, சமமாக சேவலையும் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. படைபட்ட வேலவன், தடைபட்ட சேவல். தடைபட்ட சேவல் என்றால் எந்த தடை வந்ததுனாலும் சேவல்
முருகப்பெருமானுடைய அங்கீகாரம் பெற்ற சேவலாக இருக்கின்ற காரணத்தினால தடை தூள் அத்தனையும் பஸ்பம் பண்ணக்கூடிய சாதுரியம் பராக்கிரம பலம் பொருந்திய சேவல். அதனால்தான் அது தடைப்பட்ட சேவல். இப்படிப்பட்ட சேவல் காலை நேரத்திலே நம்ம எல்லாம் கண் விழிக்க செய்வதற்காக, அதிகாலையை அறிமுகப்படுத்துவதற்காக திருச்செந்தூர் கடற்கரையிலே சிறகடிக்கிறது. சிறகடி கொள்ள சலதி கிழிந்தது. சலதினா கடல். கடலே என்ன ஆயிருச்சு, அதனுடைய அந்த தோகையினுடைய அந்த விசிறி வீசுகின்ற பொழுது வருகின்ற அந்த காற்றினுடைய பலம், அது அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கடல்லையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி அது கடலே அது கிழிஞ்சு அது ஒரு கோடு மாதிரி ஆகி போயிருச்சுங்கிறார். சலதி கிழிந்து உடைபட்டது அண்ட கடாகம். அண்ட கடாகம் அப்படின்னு சொன்னோம்னா வானத்தினுடைய முகடு. நம்முடைய வானத்துக்கு கூரையாக இருக்கக்கூடியது அந்த முகடு, வான் முகடு, அந்த வான் உச்சி. அது வரைக்கும் இந்த தோகையினுடைய வீரியம் போய் அந்த ரூஃபே கழண்டு போச்சுங்க, உடைஞ்சு போச்சுங்க. அண்ட கடாகம்னா அந்த கூரை. ஐயா ஐயா ஒரு நிமிடம் ஐயா. ஐயா உங்க வீடியோ தெரியலங்கய்யா. வீடியோ தெரியல. ஆமாங்கய்யா. அத சரி பண்றதுன்னா எனக்கு பழக்கமா இருக்கிறதுனால சரி பண்ணி ஏதாச்சும் போயிருச்சுன்னா ஒம்புன்னு பாக்குறதுங்க. குரல் கேக்குதுங்களாம்மா? குரல் கேக்குதுங்க, நல்லா கேக்குது. அப்ப அதோடவே நம்ம இன்றைக்கு சரி பண்ணிக்கலாம். வீடியோவை நம்ம போட்டு பார்த்துங்களா? அது என்டர்ன்னு போடணும். அப்போ ஒருவேளை மாறி போயிருமோன்னு பயமா இருக்குங்க எனக்கு. போட்டு பாருங்க, இல்லைன்னா வெளியில போயிட்டு கூட வாங்கயா, ஒன்னும் அவசரம் இல்ல. ஏன்னா வீடியோ தான் நல்லா இருக்கும். சரி சரிங்க, நன்றி நன்றி. இப்ப வந்துருச்சுங்க. இப்ப மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாங்கய்யா. வந்துருச்சுங்கய்யா, வீடியோ வந்துருது. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த ரெண்டாவதா இருக்கும் பாருங்களேன். நீங்க அந்த ஸ்கிரீன்ல தொட்டுங்க, கீழே வரும். அப்ப ரெண்டாவதா வரும். அம்மா சார்மிஜம்மா, ஐயா ஆன் பண்ணி விடுங்களேன். சரி, நான் ட்ரை பண்றேங்கய்யா, நான் ட்ரை பண்றேன். வரலீங்க, நீங்க தான் ட்ரை பண்ண போட்டிருக்கீங்க. ரெண்டாவதா இருக்கிற இதை ஆன் பண்ணுங்கய்யா. ஐயா, நீங்க இருக்க ஸ்கிரீனை டச் பண்ணுங்க ஐயா, கீழே எல்லாம் வரும், 5 வரும். நீங்க ஸ்கிரீன் டச் பண்ண கீழே வீடியோ எல்லாம் வருங்க ஐயா. லேசா டச் பண்ணுங்களேன்.
வரலைங்க ஐயா, கேட்கல. வீடியோ போயிடுச்சுமா? வீடியோ வந்துச்சுங்க. ரெண்டாவதுங்கய்யா, ரெண்டாவது அந்த பொட்டு மாதிரி நாம மாதிரி பொட்டு வைப்போம்ல, அதை ஆன் பண்ணுங்க. மேல மேல டச் பண்ணீங்கன்னா அந்த 5 வருங்கய்யா. மேல டச் பண்ணுங்க. கீழே வீடியோ மாதிரி இருக்கும், ஒரு பொட்டு மாதிரி இருக்கும், அப்புறம் கை தூக்குறது, அப்படியே போன் வந்து 3 இருக்கு, 5 இருக்கு இல்லையா, அதை ரெண்டாவதா கை தூட்டுங்க. சாருமதி அம்மா, உங்களால ஐயா இது வெளியே எடுக்க முடியுமா? சாருமதி அம்மா, மைக்கு மட்டும் ஆன் பண்ணுங்கய்யா. மைக் ஆன் பண்ணுங்க, அப்பதான் பேசுறது கேட்கும். ரெண்டாவதா இருக்கும் பாருங்கய்யா. இப்ப நான் செய்யறேன் பாருங்களேன். மேல வந்துருங்கய்யா. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா என்னால ஆன் பண்ண முடியலங்கம்மா. மைக்குமே வீடியோவுமே ஆன் பண்ண முடியல. நானும் ஐயா பண்ணி பாக்குறேன், அதனால செய்ய முடியல. என்னோடதும் மைக் ஆன் பண்ண முடியல. மறுபடியும் வெளியில போயிட்டு ஐயா உள்ள வர சொல்லுங்க, அப்ப ஓபன் ஆயிடும். இல்ல ஹெல்ப் பண்ணிட்டு ஐயா ஒரு இருக்காங்க. தடவை அந்த ரெட் கலர் இல்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ரெட் கலர் ஆன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி சிவா இன்னும் வரலையே, இன்னும் வரலங்கய்யா. அம்மா ரெண்டாவதா ஆன் பண்ணுங்கம்மா. மைக்கு மட்டும் ஆன் பண்ணுங்க. ரெண்டாவதா இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணுங்க. இன்னும் வரலங்கம்மா, உங்களது ஆஃப் நிலையில தான் இருக்கு. முதல்ல மேல டச் பண்ணீங்கன்னாமா கீழே 5 வருமா. வீடியோ, ஒரு பொட்டு மாதிரி நாம மாதிரி போட்டிருப்போம் அது. அதுக்கப்புறம் வந்து கை தூக்குறது, 3வது 4வது ஒரு 4 புள்ளி 3 புள்ளி மாதிரி இருக்கும், 5வது போன் மாதிரி இருக்கும். அதுல செகண்ட் இருக்கு, நீங்க டச் பண்ணீங்கன்னா போதும். செகண்டா இருக்குது, டச் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேங்கம்மா ஐயாவை. திரும்ப நம்ம ஐடியில போய் ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரிங்கம்மா. ஐயா நீங்க மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுங்க. அந்த ஐடியில மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுங்களேன். புதுசா நான் ரிமூவ் பண்ணிடுறேங்கய்யா. முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க மறுபடியும். வெளியில போயிட்டு உள்ள வாங்க. வந்துருச்சு. சித்தப்பா, அந்த இன்னும் மைக் மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க சித்தப்பா, அதை டச் பண்ணுங்க. அக்கா, நீங்க யாராவது ஒரு போன் 2 போன் வச்சிருக்கீங்க, அதை ஆன் பண்ணி ஐயாவை காமிங்க. ஸ்கிரீன்ல காமிங்க ஆன் பண்ணி. 2 போன் வச்சிருந்து மத்தவங்க மீட்டிங்ல வந்து ஐயாவை காமிங்க. அந்த ஸ்கிரீனை டச் பண்ண உன்னையுமே கீழே பாருங்க, வீடியோ ஒரு கட்டமாட்டம் இருக்கும், அடுத்தது ஒரு மைக்காட்டம் இருக்கும் பாருங்க, ஒரு புள்ளி கீழே ஒரு நாம மாட்டம் ஒண்ணு, அதை பிரஸ் பண்ணுங்க. சும்மா முதல்ல ஸ்கிரீனை டச் பண்ணுங்க சிட்டி. நான் ரிமூவ் பண்ணிடுறேன், முதல்ல இருந்து வாங்க. பையன் முதல்ல இருந்து வரட்டுமா?
இந்த ஐயா போன் பண்ணியிருக்கிறோமா, வந்துருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அம்மா ஐயா வர வரைக்கும் ஒரு திருப்புகழ் பாடலாங்களாம்மா? இல்ல வந்துருவாரு, இருங்கம்மா. வேணா இந்த கந்தர் அலங்காரத்தை 11, 12, 13, 14 இந்த 4 பாடல் யார கையில வச்சிருந்தீங்கன்னா பாடலாம். யார அம்மா புக் இன்னும் கையில ஐயா வச்சு ஜாயின் பண்ணீங்களாமா? அம்மா ஜாயின் பண்ணீங்களாமா? என்னம்மா? அம்மா ஐயாக்கு ஃபோன் பண்ணீங்கம்மா? காலையில எப்படி ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுங்கம்மா. அவரு ஹர்ஷிதான்ற ஐடியில வந்திருக்காருமா, லேப்டாப்ல அவங்க பொண்ணு போட்டுதான் வந்துட்டு அந்த வராரு. சரிங்க. வாங்கய்யா, நீங்க லிங்க்ல வாங்குங்க. சிவாயனம அந்த 4 பாடல் ஐயா அப்ப சொல்லியிருக்கிறாரு. 4 பாடல்ல முதல்ல மயிலை பத்தி சொன்னாரு. மயில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்ட்டு. 2வது சேவலை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 3வதாக ஒரு பாடல்ல தேவர் நம்ம பயம் நீங்கணும் இல்லையா அப்படின்றத மட்டும் அது எடுத்து சொல்லியிருக்கிறாரு.
4வது பாடல முருகனுடைய அழகெல்லாம் வர்ணிச்சு ஒவ்வொன்று குழந்தை முகம் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அந்த சப்பாடி கொட்டு இல்லையா, முருகன் வந்து சோமஸ்கந்த மூர்த்தியாகவும் அவர் நடுவில் எப்படி குழந்தை மாதிரி இருக்கிறாரு ஒவ்வொரு பாடலும். வாங்கய்யா, வந்துட்டீங்கய்யா, நீங்க ஆரம்பிக்கலாங்கய்யா. சிவசிவா முருகா முருகா முருகா. ஐயா மைக் எடுக்காம இருக்காரு. மைக் வந்துருச்சுங்களா? வந்துருச்சுங்க, பேசலாங்கய்யா. வந்துருச்சு அம்மா ஐடியிலே வந்துருச்சு. ஓகே, வந்துருச்சுங்களா? பேசலாங்கய்யா. பேசலாம்ங்களா? வந்துருச்சுங்கய்யா. என்னுடைய குரல் கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்க. ரொம்ப சந்தோஷங்க. வாங்க. சேவலனுடைய பெருமையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சலதி கிழிந்தது, உடைபட்டது அண்ட கடாகம், உதிர்ந்தது உடுபடலம்ங்கிறது. அந்த வானத்தினுடைய கூரையே இடிஞ்சு போச்சு. இந்த சேவல் தோகையினுடைய அந்த அலையை பார்த்து அந்த மேல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல என்னாச்சுன்னு பாருன்னா, உதிர்ந்தது உடு படலம், இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெற்பும் இடிபட்டது. இத்தனை அழிவுகள் ஒரு சாதா சேவலினுடைய தோகையினுடைய அசைவுக்கு இத்தனை அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. என்ன? சலதி கிழிந்தது, உடைபட்டது அண்ட கடாகம், உதிர்ந்தது உடுபடலம், இடைப்பட்ட குன்றம். இடைப்பட்டன்னா எங்கெங்க இருக்குதோ அத்தனை குன்றுகளும், மாமேறு மலையும் வெற்பும் மலையும் எல்லாமே இடிஞ்சு போச்சு. அவ்வளவு வீரியம் வாய்ந்த சேவல், அதனுடைய தோகை. இது முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய சேவல்னால அதற்கு இவ்வளவு வீரியம் இருக்கின்றது என்பதை 12வது பாடலிலே காட்டியிருக்கின்றார். 13வது பாடலுக்கு இப்பொழுது நாம் வருகின்றோம். முருகப்பெருமானுடைய அலங்காரமான தோற்றத்தை இந்த பாடலிலே அருணகிரிநாதர் நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார். ஒருவரை பங்கில் உடையாள் குமரன் உடைமணி சேர், திருவரை கிண்கிணி ஓசை கடத்திடும் கிட்டரக்க, வெறுவர திக்க செவிடுபட்டெட்டு வெப்பும் கனக, பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த பாடல்ல அந்த முருகப்பெருமானை அருணகிரிநாதர் அலங்காரப்படுத்தி சொற்கோவை அமைத்திருக்கிறது ரொம்ப அற்புதம்ங்க. ஒருவரை பங்கில் உடையாள். ஒருவருங்கிறது யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான பங்குல வச்சிருக்கிறாங்க. இடப்பாகத்துல அமர்ந்திருக்கக்கூடிய பார்வதி தேவியார், உமையாள். ஒருவரை பங்கில் உடையாள், அந்த உடையாளுடைய குமாரன் தான் முருகப்பெருமான். ஒருவரை பங்கில் உடையாள் குமரன். ரொம்ப அற்புதமான அலங்கார சொற்கள் அருணகிரிநாதர் கோர்த்து அந்த பக்தர்களாகிய நமக்கு அளித்திருக்கின்றார். ஒருவரை பங்கில் உடையாள் குமரன். அவரு உடையிலும் இடையிலும் மணி கோர்த்திருக்கிறாரு. அது அலங்காரமா இருக்குது. திரு அப்படின்னு சொன்னோம்னா மூர்த்தகரமாக மங்களகரமாக இருக்கிறது. அந்த மணிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஓசை எழுப்புதமா, கிண்கிணி ஓசை எழுப்புகின்றன. ஏன்னா அவர்தான் பெற்றோர்களை பார்த்து மகிழ்ச்சியாக அந்த குமாரன், பாலகுமாரன்
அலங்கார தோற்றத்தோடு கிண்கிணி நடக்க நடக்க கால்ல சலங்க அப்படியே கொலுசு சத்தத்தோட வருது. இது நம்மளுக்கு சந்தோஷம், அருணகிரிநாதருக்கு சந்தோஷம், தேவர்களுக்கு சந்தோஷம், கெட்டவர்களுக்கு அது சிம்ம சத்தம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி இந்த ஓசைய கேட்டாங்களோ இல்லையா, இந்த சலங்கை ஒலி கேட்ட உடனே அரக்கர்களுக்கெல்லாம் பயம் குடுநாடு கட்டி போச்சு. ஐயோ, முருகப்பெருமான் வர்றாரு, வேல் கொண்டு வருகிறார், நம்மை அழித்து ஒழிப்பதற்காக, கிழித்து சின்ன பின்னப்படுத்துவதற்காக வருகிறாருன்னு அரக்கரெல்லாம் எப்படி அப்படியே கிடுநாடு கட்டி போயிட்டாங்களாமா. கிட்ட அரக்கர் வெறுவர பயந்து நடுங்குறாங்க என்று இங்கு அருணகிரிநாதர். நல்லவர்களுக்கு முருகப்பெருமான் இப்படி ரொம்ப சந்தோஷமா காட்சி அளிக்கிறாரு, கெட்டவர்களுக்கு வெறுவர காட்சி அளிக்கின்றார், அவர்கள் பயமுறுகின்ற வகையில காட்சி அளிக்கின்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் செய்கின்ற வீர தீர செயல்கள் எல்லாம் என்ன என்றால், திக்கு செவிடு பட்டு எட்டு வெற்பும் தனக பருவரை குன்றும் அதிர்ந்தனங்கிறார். அவரு நிமிர்ந்து நின்னாருன்னா 8 திக்கும் அந்த அவருடைய நிக்கிற ஓசை கேட்ட செவிடுபட்டு போயிருது. 8 திசைகளும் இருக்கக்கூடிய குன்றுகள் எல்லாம் அதிர்ந்தன. தேவர்கள் பயம் கெட்டார்கள், அசுரர்கள் பயம் கொண்டார்கள். அசுரர்களை வீழ்த்துவதற்காகத்தான் முருகப்பெருமான் இப்படி காட்டுறாரு. என்னை பார்த்தே, என்னுடைய பலத்தை பார்த்துட்டீங்களா அப்படின்னு காட்டுறாரு. என்ன பலம்? அவரு பலம், அவர் எந்திரிச்சு நின்னாருன்னா திக்கு செவிடுபடுகிறது, 8 திசையிலும் இருக்கக்கூடிய குன்றுகள் அதிருகின்றன. இதாண்டா என்னோட வீரம், வந்தான்னா நான் வந்தன்னா உன்னை பொடி பொடியா நறுக்கி போடுவேன், அழிச்சு போடுவேன் அப்படின்னு அசுரர்கள் ஒரே பயம் கொண்டிருக்கின்றார்கள். தேவர்கள் முருகப்பெருமான் வந்துவிட்டார், நம்முடைய பயம் தீர்ந்தது அப்படின்னு மகிழ்ச்சி கொள்ளுகின்ற மாதிரி காட்சி அமைத்து காட்டியிருக்கின்றார். அதுதான் 13வது பாட்டு. 14வது பாட்டு இன்றைய இறுதி பாட்டாக 14வது பாட்டை எடுத்துக்கொள்கின்றோம். இப்போ மயில் மீது முருகப்பெருமான் வலம் வருகிறார், சேவலை கொடியாக தாங்கி கொண்டிருக்கின்றார், பாலகுமாரனாக காட்சியளிக்கின்றார். முருகனே, வீரனே, எனக்கு என்னுடைய சஞ்சலத்தை நீ போக்குப்பா அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய கருத்து. அது நம்முடைய சகலர்களுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத ரொம்ப அற்புதமா இந்த 14வது பாடல்ல 14வது பாடல்ல ரொம்ப அழகா காட்டியிருக்கிறார். எப்படி காட்டியிருக்கிறாரு? குப்பாச வாழ்க்கைன்ட்டார், குப்பை கூடைய அப்படின்ட்டார். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரே குப்பை. அது என்ன, அது ஒன்னாவது நல்லதா உருப்பிடுதுவா அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே துன்பம், வேதனை, தோல்வி, பயம் எல்லாமே இருக்குது. எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே என்னோட வாழ்க்கையில் இல்லை என்பதை குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவருள் என்னை 5 பேரும் சேர்த்து சின்னா பின்னப்படுத்துகிறார்கள். அந்த ஐவருங்கிறது தான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். ஐம்புலன்கள், மெய், வாய், கண், உடம்பு எல்லாமே இந்த ஐம்புலன்களும் சேர்ந்து ஒண்ணு மேட்டுக்கு இழுத்துன்னா இன்னொன்னு பள்ளத்துக்கு இழுக்குது, என்னை தோல்வியிலே துவளச் செய்கின்றன. ஐம்புலன்களும் என்னை கூத்தாட்டுகின்றன. அவைகளுடைய கட்டுப்பாட்டிலே நான் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகி போயிட்டேன். என்னோட வாழ்க்கை குப்பாச வாழ்க்கை. நான் சேர்ந்திருக்கக்கூடிய இது இந்த ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்களும் என்னை போட்டு சித்திரவதை செய்கின்றன, ஆட்டி படைக்கின்றன. இதுல நானும் நஞ்சு போயிட்டேன், கொட்படைந்துட்டேன்.
உட்படைந்துட்டேன்னா நான் குழப்பத்தில் இருக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, வேதனையே என்னுடைய வாழ்க்கையாக போய்விட்டது முருகா. குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சன். நான் பாசத்துக்கு அடிமையாகிட்டேன், கண்ணுக்கு அடிமையாகிட்டேன், காதுக்கு அடிமையாகிட்டேன், மூக்குக்கு அடிமையாகிட்டேன், நாக்குக்கு அடிமையாகிட்டேன், இந்த உடம்புக்கு அடிமையாயிட்டேன். அது சொல்றபடிதான் நான் கேட்டுட்டேன். பாச நெஞ்சுன்னு நான் போயிட்டேன். என்ன நீ தயவு செய்து கை விட்டுறாத, நான் உன்னையே தஞ்சம் என்று எண்ணி இருக்கின்றேன், ஈடு ஏற்றுவாய், எனக்கு நீ விமோச்சனம் கொடுத்தே ஆகணும் முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் வேண்டுகிறார். அருணகிரிநாதர் மூலமாக நாமும் அதே பதிவீட்டை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வதற்கு இந்த பாடல் நமக்கு வெளியமைத்து கொடுக்கிறது. முருகப்பெருமான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, 4 வெற்பும் அப்பாதியாய் விழ. அவரு நினைச்சாருன்னா, அவரு எழுந்திருச்சு நின்னாருன்னா என்ன ஆயிருச்சு? 4 வெற்பும் 4 மலைகளும் பாதி பாதியா அப்படியே செதஞ்சு போயிருச்சு. அப்பாதியாய் விழ நேரும் குலுங்க விண்ணாரும் பொய்ய. முருகப்பெருமான் இப்படியெல்லாம் வீரதீர செயல்களை செய்து அந்த வீரதீர செயல்கள் வழியாக அரக்கர்களையும் நாசப்படுத்தி கொன்று வீழ்த்தியதற்கு பின்பு விண்ணோர்களுக்கு விமோச்சனம் கிடைத்தது, விண்ணோர்கள் உய்ந்தார்கள். இந்த காட்சியை கண்ட முருகப்பெருமான் சப்பாணி கொட்டினார். சப்பாணி கொட்டி கையாறு 2 ஷண்முகா என்று சொல்கிறார். 12 கைகளையும் தட்டுறாரு, சப்பானியும் கொட்டுறாரு. சம்மணம் போட்டுட்டு அந்த தொடையை தட்டிட்டு கையும் தட்டிட்டு, அடாடாடா என்ன மகிழ்ச்சி முருகப்பெருமான் இருக்கிறாரு, யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிறாரு. நம்ம விண்ணப்பம் கொடுக்கிறோம், உப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் அப்படின்னு நம்ம விண்ணப்பம் கொடுக்கின்ற பொழுது முருகப்பெருமான் அதிர் வலையை ஏற்படுத்தி அண்ட சராசரங்களையும் ஆட வைத்து விண்ணோர்களை மகிழ வைத்து, அந்த மகிழ்ச்சி உனக்கும் வரக்கூடிய மகிழ்ச்சி தான் என்று சப்பானி கொட்டி மகிழுகிறார். பக்தனே, அடியார்களே, சஞ்சலப்படாதீர்கள், முருகர் வருவார், வேலுண்டு வினை இல்லை. முருகர் வருவார், நமக்கு அபயக்கரம் நீட்டுவார், அன்பு காட்டுவார், நாம் புனர்ஜென்மம் எடுப்போம் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்றைய சிந்தனை மிக அற்புதமான சிந்தனையாக இந்த 4 பாடல்கள் வழியாக அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் புலப்படுத்தி இருக்கின்றார். இந்த சிந்தனைகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதற்கும் இந்த வாய்ப்பு அமைந்ததற்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடிகளுக்கு என்னுடைய அன்பினையை காணிக்கையாக்கி மகிழ்ந்து உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நமங்கய்யா. அம்மா மங்கையர்கரசி அம்மா, அம்மா மங்கையர்கரசி அம்மா, நீங்க ஒரு வார்த்தை பேசணுமா அம்மா? மங்கையர்கரசி அம்மாவுடைய சித்தப்பாவா நீங்க ஐயா? ஆமாங்க, நம்ம பொண்ணுதானுங்க. எனக்கு தெரியும். சிறந்த சிவபக்தர். சொல்லுங்க நாகஜோதி அம்மா, சொல்லுங்க. மங்கை அம்மாவோட நம்ம இப்ப பேசின ஐயாவும் அவங்க அப்பாவும் அண்ணன் தம்பி கூட பிறந்தாங்க. ஆமா ஆமா சொன்னாங்க அம்மா, சொன்னாங்க. ஐயா நம்ம சாந்தி அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும், அப்பதான் கேள்விப்பட்டேன். அதனால அம்மா வந்து அவங்க அப்பாவுடைய வரலாறு அவங்க சொல்லலாம்ல அந்த கருத்தை. அம்மா பேசுங்கம்மா. கொஞ்சம் இல்ல, ரொம்ப அவங்க
2 பேர் நிறைய சாதனைகள் பண்ணிருக்காங்க ஐயா அவங்க எல்லாம், அவங்க அப்பாவும். அம்மா பேச ஆன் பண்ணாங்க, பேசல. சரிங்க ஐயா, ரொம்ப அருமையான ஒரு ஒரே கருத்து. நிமிஷம் வணக்கங்க. மங்கையர்கரசி பேசுங்க வந்துட்டார். பேசுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எனது சிறிய தந்தையார் அவர். கேட்கலம்மா, கேட்கல போல இருக்கு, டவர் விட்டு இருக்கு. ஆமா. இந்த கந்த இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேட்கல. கேக்குது. இப்ப கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? ரேவதி கேக்குது, பேசுங்க. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எனது சிறிய தந்தையார் அவர்கள் மிகவும் முருகன் மேலே ஆழ்ந்த பக்தி உடையவர்கள். அவர்கள் பழனியில பேராசிரியராக அருள்மிகு பழனியாண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது நாள்தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுதான் அவர் தன்னுடைய வேலைகளை தொடங்குவார். அதனால் முருகன் மீது அவருக்கு தீவிர காதல் உண்டு. அதனுடைய பயனாகத்தான் அவருக்கு இந்த கந்தர் அலங்காரம் பேசுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம சபரிபாளையம் சாந்தி அம்மா மூலம் கிடைத்ததற்கு நாங்கள்லாம் மிகவும் பயனடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே ஐயா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது மங்கையர்கரசி அம்மா மட்டும்தான் சாந்தி அம்மா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஐயா வர்றதுக்கு கார்த்தி அவங்க அம்மா, சரி, சரிங்க சரிங்க. நான் அப்படி சாந்தி அம்மா மூலம் வந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனால சொன்னேன். நல்லது. எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு அருமையான விருந்தை தருகின்ற அவருடைய திருவடிகளை எல்லாம் நாம் மனம்மை மொழிகளால் வணங்கி தொடர்ந்து இது போல அவர் பல நூட்களை கந்தர் அனுபூதிக்கு உரை கேட்டு கந்தர் அனுபூதி நூலை எழுதியிருக்கிறார். அதனால திரும்பவும் கந்தர் அலங்காரம் முடிஞ்சு கந்தர் அனுபூதியும் கேட்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு பெருமான் கொடுத்துள்ளார். எனவே எல்லோரும் நாம் இதை கேட்டு நமது வாழ்வில் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் வாக்கிற்கிணங்க நாம் இதை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அபரஞானம் மட்டுமில்லாமல் பரஞானத்தையும் சேர்த்து பெற்று இதை நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசையாகவும் குறிக்கோளாகவும் இருக்கிறது என்று சொல்லி, மேலும் அவருடைய திருவடிகளை மனம் மெய்வழிகளால் வணங்கி தொடர்ந்து அவருடைய சிறப்பான இந்த பொழிவை நாம் எல்லாம் கேட்டு பயனடைய வேண்டும் என்று உங்களின் சார்பிலும் என் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது நன்றியையும் திருவடி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நீங்க பேசுனதே எங்களுக்கு இன்னும் மறக்க முடியாம இருக்கு. நீங்க அப்படியே அந்த சாத்தத்தை புழிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. மீண்டும் மீண்டும் கேட்கணும். அம்மா ஒரு அடியார் போன் பண்ணாங்க அடியனுக்கு, அம்மா மங்கையர்கரசி அம்மா எப்படிமா உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னாங்க. என்னம்மா நம்ம குடும்பத்தை எல்லாருக்கும் போட்டோ யாராவது ஒருத்தவங்க ஏற்பாடு பண்ணி இறைவன் வகுத்து கொடுப்பாருமா அப்படின்னு. இல்ல அவருக்கு கருத்து பார்த்தா சித்தாந்த கருத்தாவா எடுத்து சொன்னாங்களே அப்படின்னு ஒரு அம்மையார் எனக்கு போன் பண்ணி விசாரிச்சாங்க. எப்படி உங்களுக்கு அம்மையாருடைய தொடர்பு கிடைச்சது, நீங்க அவங்க கிட்ட பாடம் பயில்றீங்களான்னு கேட்டாங்க. இல்லம்மா நம்ம சாந்தி அம்மா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு. இப்ப ஐயா கூட நமக்கு குடும்பத்துல வாங்கி கொடுத்தது பிரியா அம்மா தான், கார்த்தியுடைய அம்மா பிரியா அம்மா தான் போன் பண்ணி ஐயா பேசுறது வாய்ப்பு கொடுக்குறீங்களா? கண்டிப்பா உண்டுங்க, வாங்கணும். அப்படியே பேசுறது வரைக்கும் நான் அவரை பார்த்ததுல நம்ம பக்கத்துல இருக்கிறாரு, ஆனா போக முடியல, வர முடியல. இருந்தாலும் ஐயா சொன்னதற்கு என்னங்க உடனே கந்தர் அலங்காரம் கூட நான் எடுக்கிறேன் என்னம்மா அப்படின்னு சொன்னாரு. உடனே நாங்க கந்தர் அலங்காரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். பெருமாள் திருவருளாக உடனே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க வகுப்பு இந்த நாடுமே நமக்கு முக்கியமான ஒரு கருத்து. எல்லாரும் சொல்றாங்க மயில்தான் சிறப்பு, வேர்க்காடு சிறப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வேறுபாடுல வேக மயிலும் சேவலும் துணி தான் நம்ம சொல்லுவோம். ஆனா சேவல் சொல்ல வேண்டாம்னு சில அருளாளர் எல்லாம் சொல்றாங்க, அது என்ன தெரியல. ஆனா ஐயா நீங்க சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா சேவல் செய்த சிறப்பு எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அவ்வளவு அருமையா ஒரு வரலாறையும் சொல்லிட்டாரு. ஏன்னா மயில் பத்தி எல்லாருக்கும் தெரியும், மத்த எல்லாமே தெரியும். முருகன் கொட்டிய சப்பாடி பருவத்துல அந்த வரலாறுலாம் அதுல வருது. ஆனா 12வது பாடல்ல சொன்னாரு பாருங்க, எனக்கு இது புதுமையான ஒரு கருத்தா தான் கிடைச்சது.
சேவல் வந்து இவ்வளவுக்கு ஒரு சிறக பார்க்கக்குள்ள அந்த கடல்கள்லாம் இரண்டு பட்டு கடல்களே இரண்டா பிளந்தது அப்படின்னு ஐயா சொன்னார் இல்லையா. அந்த மேல இருக்க அந்த நட்சத்திர கூட்டம்லாம் என்னது உதிர்ந்து போச்சான், அப்படியே இடிப்பட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லக்குள்ள இது ரொம்ப இனிமையான ஒரு வரலாற்றா தெரிஞ்சது. மற்றபடி மயிரை பத்தி சிறப்பு நிறைய வரலாறுகளா சொல்லி இருக்கிறாங்க. அந்த தேவர் பயம்லாம் நீங்கிடுச்சு, அவர் அசுரர்கள்லாம் அந்த அந்த ஆணவத்தை அடக்கட பிற்பாடு தேவர்களுடைய பயம்லாம் நீங்கிடுச்சு இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சது. முருகன் கொட்டிய சப்பாடி பருவத்தை பத்தி நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடியன் அதெல்லாம் கேட்டு உணர்ந்திருக்கிறேன். இந்த 2வது பாடல் 12வது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அடியனுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்த அடியாருக்கு வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வான்மையில் வழாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க பொற்குடம் வாழ்க செல்வேர் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.